உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியது வந்து பாஜக, அவங்க தான் இது ரெண்டையும் வந்து ஒன்றிணைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா சர்ஃபேஸ் ஆகுது, வெளியே வருதுன்னு சொல்லி இதை பேசிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய யார் ரெண்டு? திமுகவையும் அதிமுகவையும். திமுகவையும் அதிமுகவையும் இரண்டையும் ஒன்றிணைக்க வேலையை பாஜக செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. பாஜக இங்கே வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி, ஆட்சியை பிடிக்கிற கட்சி. நம்ம என்றைக்குமே சொல்லலை, முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம முன்னிலைப்படுத்தவும் இல்லை. நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். இந்த நம்ம எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டோம். இன்றைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம். பாஜக வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குது. ஏன் பார்க்குறாங்கன்னா, நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெரிய தோப்பாக இருந்த திமுகவை தாவேக்கா வந்து தனிமரமாக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பலங்களை குறைச்சிட்டாங்க. அதேமாதிரி அஇஅதிமுகவில் இருந்தவர்கள் யார் யார் பதவிக்காகவும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டாங்களோ அவர்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க. இதற்கான முன்னெடுப்புகளை ரொம்ப லேட்டாக திமுக வந்து புரிஞ்சிருக்கு. இந்த குதிரை பேரன்றதை ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் போகிறப்ப டிஎம்கே முழிச்சிக்கல, சரி போட்டோம், ஒரு கட்சி நம்ம முன்னாடி போனால் போட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கே வந்துருவாங்களோ, ஏன்னா அன்புமணி அவர்களும் இப்படி லைட்டாக தலையை காட்டுறாரு. இன்கேஸ் திருமாவளவன் வந்து இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு ரெண்டு பக்கமும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் வீரபாண்டியன் ஒன்று சொன்னால் சண்முகன் ஒன்று சொல்கிறாரு கம்யூனிஸ்ட்டு, மாணிக் தாக்கூர் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காரு. இப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கலானால் நமக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு கட்சி வேணும்னு சொல்லி திருமாவளவன் நிலைப்பாடும் காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் நிலைப்பாடும் மதில் மேல் பூனையாக தான் இருக்குது. இது ஒரு கான்செப்ட். என்ன வேணால் நடக்கலாம், நான் நடக்கும்னு சொல்ல, நடக்க மாட்டேன்னு சொல்ல. இப்போ நம்மள மாதிரி ஆளே இப்படி திங்க் பண்ணுறப்ப மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாரும் இது திங்க் பண்ணி வச்சிருப்பார். இன்கேஸ் ஏன்னா இவ்வளோ நாள் திமுகலேருந்து டாடா காஸ்ட் வந்தவங்க நமக்கு டாடா காட்ட மாட்டாங்களான்ற மைண்டில் ஓடும். அப்போ தனிப்பெரும்பான்மையாக நம்ம வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணுன்றதுக்கான வேலைகளை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி மாட்டிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க. அது வந்து இலைமறை காயாக போக வேண்டிய விஷயத்தை வந்து பூதாகரமாக வெளியில் தெரிஞ்சு சனிக்கிழமை வந்து இங்கே எம்எல்ஏக்கள் வாங்கப்படணும் ஒரு போர்டை போட்டு எல்லாரும் எல்லா கட்சியிலேருந்து வர வச்சு வாங்கின்றப்ப அது வந்து உளவுத்துறைக்கு போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனை, குதிரை பேரம் நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, இதை நீங்கள் விசாரிக்கணும், இதை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் மந்திரி யாருன்னா மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் சார் அவர்கள். அப்போ ஏன் இவங்க கொடுக்குறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டேஷனாக பண்ணணும்னு திமுக கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் எப்படி இருந்தாலும் போவாங்க. அப்போ கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க. கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நான் உச்சநீதிமன்றம் போவேன்னு சொல்லியிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காரு. கவர்னர்ட்டையும் கொடுத்துருக்கோம், அது ஒரு டாக்குமெண்ட் ஆகுது. கவர்னர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம், குதிரை பேரம் நடக்குது, இந்த மாதிரி எங்கள் இதில் அகஸ்டியன் ஒருத்தரை தூக்குறான்றாங்க, எங்களுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் மிரட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா மிரட்டி அவங்கள எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே நீங்கள் சொன்ன அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் 6 மாதத்தில் ஆட்சி மாறும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாரு. கட்சி நிலைப்பாடுங்க. நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 2 விதமாக தாவேக்கா செயல்படுறதாக அவங்க கடிதம் கொடுக்குறாங்க. ஒன்று அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கடிதம் போகுது. இன்னொன்று யார் யார் எந்தெந்த எம்எல்ஏக்கள் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள உள்ள தள்ளுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களுடைய கட்சியை சேர்ந்த அகஸ்டியன் சீனிவாசனுக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற ரிஜிஸ்ட்ரேஷனும் கவர்னர்கிட்ட ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஆகுது. கவர்னர்கிட்ட டாக்குமெண்ட் ஆகுது. லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்காதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் டாக்குமெண்ட் ஆகுது. இது இல்லாமல் 6 இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னா, அங்கே தாவேக்கால ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு விஷயம் வந்தால், ஏன்னா இன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்குவதற்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அந்தந்த வெற்றியை எதிர்த்தே அவங்கவுங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் திருச்சி கிழக்கு வெற்றியை எதிர்த்தே இன்னைக்கு விஜயராஜ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 பேருடைய வெற்றியை எதிர்த்து அவங்களாம் தயார் பண்ணியிருக்காங்க. அது தனி ட்ராக், அது தனி வழக்கு. ப்ளஸ் வந்து அந்த குதிரை பேர மாதிரி இவங்களே நிற்க வச்சாங்கன்னா அது உண்மையாயிடும். அதனால் ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்க நின்னாங்கன்னா நிற்கலாம். அதில் யாரும் நீங்கள் வந்து தடுக்க முடியாது. ஆனால் இது வந்து ரொம்ப பட்ட பரிவர்த்தனமாக வெளிப்படையாக செய்கிறதுனால இதில் நீதிமன்றம் நேரடியாக இது தலையிட்டுச்சுன்னா அப்போ மிகப்பெரிய ஒரு செக்கை நீதிமன்றம் வைக்கும்.
அந்த செக் வைக்கும்னு சொல்லி திமுகவும் மற்ற கட்சிகளும் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து பாஜக திமுகவுடன் தோள் சேர்ந்து நின்று வேலை செய்கிறதா? இல்லை, இதில் நல்லா கேளுங்க, இது நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜக வந்து சட்டசபையில் தன் நிலைப்பாடை சொல்லிடுச்சு. இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு ஆதரவும் இல்லை, எதிரும் இல்லை, நாங்கள் ஒரு எம்எல்ஏ தான் வென்றது, முடிஞ்சிச்சு எங்களோட போர்ஷன். எங்களோட சித்தாந்தத்துக்கு நோக்கி எங்கள் சித்தாந்தத்தை முன்வைக்கிற வேலையை நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் எந்த ப்ராசஸ் சொல்லி போகலை. ஆனால் இவர்கள் எல்லாம் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து தன்னுடைய கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகளை மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் சார் நம்பல அப்படின்றதான் பட்ட பரிவதமாக கேட்குது. ஏன் எங்க சந்தேகம் வருதுன்னா சார், அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதை நான் குறிப்பிட்டு ஏன் திருப்பி நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றாரு, திருச்சி சிவா அவர்கள் உட்பட திருச்சி சிவா அவர்களை போன்றோர் மத்திய அமைச்சர்கள் ஆவார்கள் அப்படின்னா, இன்னையிலிருந்து 6 மாசத்துக்கு போனா கூட 2029 தான் வந்து தேர்தல் கணக்கு பேச புரியுது. 2029 தான் தேர்தல் வரப்போகுது. அது வரைக்கும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. அப்படி என்றால் 6 மாசத்துல நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுவோம், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார், தம்பி சகோதரர் வந்து உதயநிதி வந்து கட்சியை பார்த்துக்குவார், திருச்சி சிவாவை போன்றவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஆவேன்னு சொல்லி என்ன கணக்குது? இது வந்து எல்லாமே மேலே இருக்க மோடி பார்த்துக்குவாருன்னு சொன்னவர் தாங்க அவர் வந்து அவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு பதிலை வந்து இங்கே மேற்கோள் காட்டி பேசுறது எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காங்களே சார். 6 மாசத்துல ஆட்சி மாறும், 6 மாசத்துல மாற்றி. முந்தானத்து டிடிவி ஒரு கொடுக்குறாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. டிஎம்கேவும் ஏடிஎம்கே சேர்ந்தா என்ன அப்படின்னு டிடிவி கொடுக்குறாரு. அது அவருடைய கருத்து. யாருடைய கருத்து நீங்க கொடுக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மத்திய அமைச்சராகவும் சொல்ல முடியாதுல்ல. அதுதான் மத்திய அமைச்சர் அவர் சொல்றதுனால ஆயிட முடியாதுங்களங்க. அவர் என்ன கேள்வி அங்கதானே வருது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப பாஜகவுடைய 2 நோக்கம், ஒன்னு காங்கிரஸ் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கக்கூடாது, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. இது 2 நிறைவேறிச்சா? ஆமா. ஆனா இதே 2009 பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க கூடாதுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்ல, அதாவது கூட்டணி கணக்கு உள்ளே நான் வரலங்க. இந்த எலெக்ஷன் பாஜகவுக்கு மிகவும் வெற்றிகரமான எலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா திமுக வீழ்த்தணுன்றதான் நம்மளுடைய இலக்கு. அதுதான் இலக்கு. அந்த இலக்கு அடைஞ்சது. அது விஜய் சார் மூலம் அடைஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் விஜய் சார் வந்ததுனால மகிழ்ச்சின்லாம் சொல்ல மாட்டேன். திமுக வீழ்த்தணும், வீழ்த்தியாச்சு, முடிஞ்சுது. அட் த சேம் டைம் எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகணும்னு நம்ம பாடுபட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டோம். அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வேலை செஞ்சோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் ஆகலை. இன்றைக்கி இருந்த இந்த அலையில் அவர் மட்டும் பெரும்பான்மையை வாக்குகள் பெற்று வென்றெடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 வேட்பாளர்கள் அதிகமாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளராக அவர் வந்திருக்காரு. அவர் கட்சிகளிலிருந்து யார் போனாலும் அவர் வந்து பெரிய ரியாக்ஷன்ஸ் ஏன் காட்டலைன்னா, அவர் சொல்லிட்டார், துரோகிகள் போகிறது போட்டோம், நாங்கள் கட்சியை வச்சு நாங்கள் பண்ணிப்போம். ஏன்னா ஜெயித்தவர்கள் இன்றைக்கி வந்து திரு விஜய் சார் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த கட்சி பக்கம் போகிறவங்க எல்லாருமே தனி நபர்கள் தான் தவிர ஒட்டுமொத்த அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். ரெட்டலை ஒன்று ப்ளஸ் ஜெயலலிதா அம்மா முகம், நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகள், ப்ளஸ் வந்து எடப்பாடி அவர்களுடைய உழைப்பும் அதில் இருக்குது. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே எடப்பாடி தான் போய் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும், அவங்க போய் ஓட்டு கேட்டாங்க. நீ சிவி சண்முகம் என்ன வேணால் பேசலாம், ஆனால் அவர் ஓட்டு கேட்குறப்ப எப்படி ஓட்டு கேட்டிருப்பாரு? எடப்பாடி தான் முதலமைச்சராக ஓட்டு போகிற, நாங்கள் இரட்டையில் ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் விசுவாசினாங்க, அப்படி தானே கேட்டிருப்பாங்க. அது வந்து அப்புறம் அவங்க போனது கணக்குள்ளே வரல. அன்னைக்கு தேதி சொல்கிறேன். இன்றைக்கி அவங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நாங்கள் இல்லைன்னு தாவேக உறுப்பினர் ஆகிட்டாங்க. இனி பற்றி அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அப்போ அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஏடிஎம்கேல இருக்க ஸ்டாண்டாக நான் நினைக்கிறேன்னா, போகிறவங்க போட்டோம், நம்ம புது டீமை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் தான் சொல்கிறேன், நான் இருக்குன்னு சொல்லலை. அப்போ இங்கே ரோல் என்ன? இப்போ வந்து திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்மள்ட்ட இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டு போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் இந்த கூட்டணி கட்சி, இந்த சிவாஜி வந்து போருக்கு போகிற மாதிரி நடுவில் போய் டைட்டாக கை வைக்காமல், சிவாஜி போருக்கு போகிறப்ப ஒரு பாட்டி சொல்லுவாங்க ஒரு கதை, நீ ஏன் போரில் தோக்குறனா நேரடியாக போய் கோட்டை அடிக்கிற, அப்படி அடிக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்றப்ப சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து ஆற விட்டு பொறுமையாக பின்னாடி இருந்து சாப்பிட்டு தான் போய் நடுவில் போய் சாதத்தை தொடணும்னு. அதே மாதிரி திமுக நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு தனிமரமா இருக்கு, தோப்பா இருந்த திமுகவை தனிமரமாக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க டார்கெட்டா சொல்றபடி பார்த்தா முடிச்சிடறாங்க. அவங்களுடைய உறுப்பினர்களை மறுபடியும் தூக்குவாங்களான்ற பயத்துக்கு அவங்க வராங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சு போட்டு அதுக்கப்புறம் திருப்பி திமுக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவுக்கு வரலாம். அப்படி வந்தாங்கன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா திமுக தான் இவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுங்கிற முடிவுக்கு வந்துடும். அது திமுக தான் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் தாவேக்க நோக்கி அனுப்பிச்சு வச்சுங்கிற அந்த கணக்குக்கு வந்துடும். அது இல்லைன்னு திரு சண்முகம் திட்டவட்டமாக சொல்றார். ஒன்று, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நேற்று வரைக்கும் கூட இருந்த நான் வந்து நல்ல கெட்டவன் ஆயிட்டேன்,
முன்னாடி கலைஞரே வந்து திட்டி பேசிருக்கக்கூடிய சீமான் வந்து உங்களுக்கு நட்பாயிட்டார் அப்படின்னு அப்படி விமர்சிச்சு பேசுறாரு. நாள் தவறாம திமுகவை விமர்சிச்சு இருக்கிறார் திருமாவளவர்கள். இதுல இப்ப இது எங்க அதை நோக்கி நகருக்குங்க கேள்வி வருது இல்லைங்க? திருமாவளவன் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காரு. நாளொரு வேணும் பொழுது வரணுமா அவருக்கு மனதில் தோன்றதை பொது வழியில் வைக்கிறாரு. அதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரெதிராக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து இதில் இந்தி கூட்டணியில் ஒன்றா இருக்கிறாங்க. அதேமாதிரி தாவேகாவும் திமுகவும் எதிரெதிராக இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிறதுல நாம் ஒன்றா இருக்கணும்னு விஜய் சார் வந்து பதவி ஏற்றின 2 நாளில் தெளிவாக சொல்லிட்டாரு. மத்திய அரசினுடன் இணக்கமான போக்கு தான் நாங்கள் செயல்படுத்துவோம். பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சண்டை தவிர மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சண்டை கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து திமுக வேற மாதிரி பிளே பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக எது நடந்தாலும் அது பாஜக தான் காரணன்ற மாதிரி குறுக்கு சால் ஓடிக்கிட்டே இருந்தால தான் நீ தோல்வி அடைச்சிட்டாங்க. எதிரி யாருன்னு தெரியாமல் தோல்வி அடைச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன இணக்கமான போக்கு அதை நோக்கி தான் நகர்வோனாங்க. அட் த சேம் டைம் சித்தாந்தத்தை அடிப்படையில் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் நாங்கள் அவங்களுடைய எதிர்ப்பு பண்ணோம். இன்னைக்கு கூட அவர் டீலிமிட்டேஷன் சொன்னாரா இல்லையா? டீலிமிட்டேஷன் எக்காரத்து கொண்டு நாங்கள் உள்ள நுழைய மாட்டேன்னு சொன்னாரா? அப்போ பாஜகவும் தாவேகாவும் ஒன்றா இருக்காண்ணா? அப்படி கிடையவே கிடையாது. திமுக இப்போ பயப்படுது. திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் எந்த நேரமும் நம்மள விஜய் சார் கழட்டி விடுவாங்கன்ற நிலைமைக்கு வந்ததுனால தான் இப்போ இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் திமுக கூட அவங்க கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? அதுதான் இப்போ சொல்றேங்க. நான் அன்னிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தோம், கம்யூனிஸ்ட் தப்பிச்சிக்கலாம். நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெற்றோமா தப்பிச்சிக்கலாம். திருமாவளவன் என்ன சொல்லுவார்? நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெற்றாலும் தாவேகாவது ஆட்சி சரியில்லை அப்படின்னா நாங்கள் மந்திரி சபையை ரிசைன் பண்ணி கூட நாங்கள் வருவோம்னு ஒரு பேட்டியில் சொன்னார். அப்போ சேம் டைம் என்ன நினைக்கிறாங்க? இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ திடீர்னு இடைத்தேர்தலே வந்துருச்சு, ஒரு 10 பேருக்கு பெரும்பான்மை தேவையான இடத்துல விஜய் சார் வென்றெடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. வென்றெடுத்த பிறகு இன்றைக்கு டெய்லி ஒரு கொடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற திருமாவளவன் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மற்ற கட்சிகளை வச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்க தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன? இன்றைக்கு திருமாவளவன் வந்து 8% ஓட்டு பெற்று சதவீதம் வாக்குகள் பெற்று தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாய் 2 MP ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுக. கம்யூனிஸ்ட் வந்து 2 MLA ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் திமுக தான். அது நம்ம மறக்க கூடாது. கம்யூனிஸ்டோட ஓட்டு உங்களுக்கு என்ன சுயேட்சை நம்ம வந்து கூடவே இருக்கணுங்கிற ஒன்று கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. கட்டாயம் சொல்லல. அப்ப அவங்க மறுபடியும் வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சு தாவேகா கூட்டலேருந்து திருமாவளவன் வந்துட்டாரு, 2 கம்யூனிஸ்ட் வெளியே வந்துட்டாங்கன்னா திமுக கூட்டத்தில் அவங்க சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க. நீ உதயநிதி வந்து சோஃபா மாடலும் ரொம்ப அநாகரிகமாக பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அது ஒட்டுமான்றது எனக்கு ஜெல்லாகுமான்னு தெரியல. அப்போ அப்படி ஜெல்லாகாமல் போனால் அவங்க கட்சியை எப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த நிலைமை வரக்கூடாதுனால ஒரு சேஃப் ஜோன்ல வேறு இதில் முடிச்சிடுறேன். பாஜகவை பொது எதிரியாக்குறாரு. எப்போதுமே இங்க இருக்க கட்சிகளுக்கு பாஜக தொட்டுக்கலன்னா தூக்கமே வராது. வேணா பாஜக நம்ம எதிர்க்கணும், அதுக்காக நம்ம ஒன்று சேரணும். நீங்க சொல்றபடி என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ப்ராசஸ் இப்போ நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் 2 நாள் ஒரு பேப்பரில் வர செய்திகளும் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கிரவுண்டு ஒர்க்கில் பேப்பர் ஒர்க்கில் திமுக தன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. வெங்கடேஷ் சார் இல்லை, ரொம்ப தேவா சார் சொல்கிறப்ப பாஜக வந்து மத்திய அரசு சேர்ந்து ஆட்சியை கலைச்சிரும், மத்திய அரசு ஆட்சியை கலைச்சிரும்ன்ட்டு தவறான ஒரு பரப்புரையை நம்மளோட நேரலையில் வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பாஜக 2014 ஆட்சியில் வந்திருந்து இன்றைக்கு வரையும் 3 முறை பாரத பிரதமர் ஆட்சி பிறகும் ஒரு சட்டசபையில் எந்த ஒரு சட்டசபையும் கலைச்சது கிடையாது. உங்களுக்கு பெரும்பான்மை தேவை. இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் எப்படி வந்து திமுக வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் சொல்லாததுனால நீங்கள் பெரும்பான்மை ஆன மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க. நீங்க ஜெயிச்சிங்க ஒத்துக்கிறோம், ஆனா மைனாரிட்டி தான். நீங்க 108 தான் ஜெயிச்சிருக்கீங்க, 118 ஜெயிக்கல. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரன் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க ரன் பண்ணணும்னா 118 சீட்டு வேணும்ன்றது கம்பல்சரி. இதுல பாஜக ரோல் மத்திய அரசு ரோல் என்ன? நீங்க 108 118 உங்களால காட்ட முடியல, நீங்க ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபை ஆக போறீங்க. அந்த இடத்தை நோக்கி தான் நகர்த்துறாங்களாங்கிறதா கேள்வி. ஏங்க நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தூய சக்தி தானே சொல்றீங்க. நாங்க 108 தான் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் வந்து இதில் வந்து மக்கள் எங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, அதனால நாங்கள் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரோம்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அன்னைக்கே என்ன சொன்னாங்க? நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ஆட்சியே அமைக்கிறீங்க. நீங்க ஆட்சி அமைக்கிற தேர்தல் நின்று ஜெயிச்சிங்க. தேர்தல் நின்று எதிர்கட்சியா தான் வருவீங்கன்னு நினைச்சு நின்னீங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஆனா பெரும்பான்மை கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்? முதலமைச்சராக நான் தான் வருவேன் தான் சொன்னாரு. சொல்றாங்க. ஏன்னா இப்ப நான் கூட என்ன நான் தாங்க முதலமைச்சர்னு சொல்லுவேன். அதுதாங்க அவங்கவுங்க அப்படியே எடப்பாடி இருக்கிறப்ப எடப்பாடி தானே முதலமைச்சர்னு சொன்னாரு, என்னையா முதலமைச்சராக சொன்னாரு, ஸ்டாலின் அவர் தானே முதலமைச்சர்னு சொன்னாரு. அந்த கட்சியில் அது சொல்றதாங்க, அது பேசும் பொருள் இல்ல.
நாங்கள் எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைக்க மாட்டோம், இது குதிரை பேரத்துக்கு வழிவழிக்கும், அதனால கவர்னர் ஆட்சி அமல்படுத்துங்க. இப்ப சொல்றாங்களே கவர்னர் ஆட்சி வந்துரும், பாஜக வந்துரும், மக்கள் மேல தேர்தல் செலவு இன்னைக்கு 15 லட்சம் கோடி அதை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இடதுசாரிகள் சொன்னாங்க. 15 லட்சம் கோடி கடனை வச்சாச்சு. அப்புறம் நீங்க தேர்தல் செலவு என்னத்தை நீங்க கட்டி கேக்குறீங்க? இது என்ன சும்மா பூசி முழுகிற வேலை? சரி, இப்ப இடைத்தேர்தல் முதல்ல சொல்லவே இல்லை. இப்ப இடைத்தேர்தல் வருது, ஒரு 10 இடைத்தேர்தல் வருதுன்னா அந்த செலவு யார் கொடுப்பா? அந்தந்த எம்எல்ஏ கொடுத்துருவாங்களா? அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அந்த எம்எல்ஏக்கள் நின்று ஜெயிச்சுட்டு திருப்பி ரிசைன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கட்சியில போய் இன்னொரு சின்னத்துல நிக்கிறன்றப்ப அதுக்கான செலவு மக்கள் பணம் தானே கொடுக்குறாங்க. அது மக்கள் பணம் இல்லையா? இப்ப நீங்க சொன்னது முதல்ல தாவேக்க சொல்லலையே, முதல்ல சொன்னது இடதுசாரிகள் சொன்னாங்க, திமுக சொல்லுச்சு நாங்க இன்னொரு தேர்தலை சந்திக்க விட மாட்டோம். நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேங்க. திமுக சொன்னதாவே வச்சுக்கலாம், இடதுசாரி சொன்னதாவே வச்சுக்கோம், விடுதலை சிறுத்தைகள் சொன்னதாவே வச்சுக்கிறோம். நீங்க தான் தூய சக்தியாச்சே, நாங்க எதையும் கேட்க மாட்டோம். 108 தான் வென்றெடுத்திருக்கோம். சரி, ஜனநாயக முறைப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்குது, எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க எதிர்கட்சி வரிசையில் செயல்படுவோம். இல்லாட்டி சட்டமன்றத்தை நீங்க கலைச்சிருங்க, புதுசாக எலெக்ஷன் வைங்க, நம்ம எலெக்ஷன் நாங்கள் பெரும்பான்மை பண்ணி வரும்னு சொன்னா நீங்க தூய சக்தின்னு ஒத்துப்பேன். நேற்று வரையும் தீய சக்தியில் இருப்பாங்களா? அப்படியே இங்க இவங்க தூய சக்தியா மாறுவாங்களா? இதுல வேற ஒரு டைலாக் வேற விடுறாரு மாண்பு முதல்வர், நாங்க கரப்ஷன் வாங்க மாட்டோம், வாங்குறவங்களையும் விட மாட்டோம், வாங்கினவங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம்னா இப்ப வாங்கினவங்க பாதி பேர் அங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணி எனக்கு ஒரு சந்தேகம் சார், இதே மகாராஷ்டிரால இதே கோவால திரு பாரிக்கர் அவர்கள் இருந்தப்ப என்ன நடந்துச்சு, அதே போல இமாச்சல்ல என்ன நடந்துச்சு, அது ஜம்மு காஷ்மீர் என்ன நடந்துச்சு, மெஹபூபா முஃப்தி கூட இருந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கிறது இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. சிவசேனா எப்படி போச்சு இந்த தெரியாது. இங்க இப்ப நமக்கு பக்கத்துல இப்ப பக்கத்துல இருக்க கர்நாடகால என்ன நடந்துச்சுங்கிறது தெரியுமா? பாஜக பெரும்பான்மையா ஆன பிறகு வரேன்னு சொல்றது வேற. நீங்க பெரும்பான்மை இல்லாமல் கிடையாது. இன்னைக்கு முமர் அப்துல்லா 100 கோடிக்கு கேஸ் போட்டிருக்காங்க பிஜேபி, தெரியுமா? தவறான ஒரு இதை முன்வைக்கிறீங்க. டிஃபர்மேஷன் கேஸ் 100 கோடி போட்டிருக்கு பிஜேபி. சும்மா நீங்க அடிச்சு விட முடியாது பொது வழியில. டிஃபர்மேஷன் கேஸ் 100 கோடி, மன்னிப்பு கேட்கலாம் 100 கோடி உமர் அப்துல்லா மேல போட்டுருக்கோம். இன்னைக்கு எப்படி போடுறோம்? நீங்க சட்டசபையில இருக்கு ஓட்டு வாங்கணும்ன்றவே பாஜக அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு சும்மா அடிச்சு விட முடியாது. சரிங்களா? சிவசேனா இல்ல சும்மா சொல்லல சார். நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் போடுறோம்னா அப்ப என்னங்க? அப்ப எல்லா ஆதாரங்களால தான் போடுவாங்க. நாங்க கேஸ் போடுறோம்னு சொல்றோம், 100 கோடி இழப்பீடு வேணும் கேஸ் போடுறேன்னு சொன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம் தானே? இப்ப சிவசேனா மகாராஷ்டிரா நடக்கிறப்ப நம்ம பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் நம்ம வைத்திருந்தோம். அதற்கப்புறம் சேர்றது வேற விஷயம். நீங்க ஆட்சி நடத்துறதுக்கே சேர்றது வேற விஷயம். நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக குதிரை பேரம் பண்ணது ஒண்ணு சொல்லுங்க, அது கிடையாது. நாங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டோம். அதற்கப்புறம் சேர்றவங்க சேர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.